ஹாய், ஹலோ, வணக்கம். பார்ட் 61 வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பனர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மளோட இருக்கிறது மிஸ்டர் மணிமாறன். அவரோட ஆண்டர்பனர் ஜர்னி எப்படி இருந்ததுன்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம், எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை மெயினாக இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லதாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிகாட்டல் இருக்கணும். இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து மற்ற 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 சைட்லேயும் மற்ற டொமைன்லேயும் ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பார்வையாக இருக்கட்டும், அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கட்டும், கரியர் ஆம்பிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ என்னென்ன டொமைன் இருக்கோ ஒரு அவங்கவுங்கள எக்ஸ்பர்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி, அவங்களோட சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து பேசுகிறது மூலமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது தவிர்த்து இன்ஜினியரிங்கை தவிர்த்து மெடிசனை தவிர்த்து மற்ற என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே பசங்களும் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களை வந்து ஒரு டைரெக்ஷன் காமிச்சு கொண்டு வர்ற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சார். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட், நீங்கள் உங்களோட படிப்பு எந்த ஊர் அதை பற்றிலாம் ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. நான் மணிமாறன் போஸ், மதுரையில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக சைவா ஃபார்மசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு சித்தா மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிஇ எம்பிஏ. பிஇ பட்டதாரி வந்து மெடிசனுக்குள்ளே எதுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சாஃப்ட்வேர்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தேட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சித்தா மருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளேருந்து தான் வந்திருக்கிறோம். கரெக்டான ஆள் தான் இப்போ. கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா பெரிய கிரானிக்கான இருந்து சின்ன தலைவலி காய்ச்சல்ல இருந்து பெரிய பெரிய இதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்ட்டு நிறையா சித்த மருத்துவர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் தெரியுது. போயிட்டு இருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து நீங்கள் இப்போ சாஃப்ட்வேரில் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் மதுரையில் தான் படிச்சிங்களா? காலேஜ், ஸ்கூல்லாம் எங்கே? ஆமாம், என்னோட ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே மதுரை தான் சார். சரிங்க. மதுரைக்கு அப்புறம் எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சிட்டாலே ஆப்வியஸ்லி சென்னை ஆர் பெங்களூர் அப்படின்ற மாதிரி தான் வேலை தேடி சென்னைக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்களில் சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஸோ 10 வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மசி, அந்த ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ் ஃபீல்டில் வந்திருக்கீங்க. சித்தா தானே? சித்தா. ஓகே. என்ன ரீசன் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை விட்டுட்டு சித்தாவுக்கு வந்தீங்க? அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு பின்புலம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க எப்பயுமே வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். தொழில் பண்ணணும்னு நினச்சி முன்னாடி வர்றவங்க வந்து மாத சம்பளத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மாத சம்பளம் வாங்குறதுல உடன்பாடு இல்லை முதல்ல. அது போக நம்ம பண்ணுறதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? ஒரு நாள் லீவு கேட்கணுன்னா போய் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் என்னோடய ஒர்க்கு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அவங்க கொடுக்குற சேலரிக்கு அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ஸோ எனக்கு அது சூட் ஆகலை ஒன்று. அதே மாதிரி சம் பர்சனல் இது இருந்தது. ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு சம் இஷ்யூ வந்துச்சு. அப்போ அலோபதி மருந்தோட சித்தா மருந்து கொடுத்து தான் அது சரி பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு இன்னும் அதிகமாச்சு. ஸோ நான் வர வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் வர வேண்டியது. நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்தது. அப்போ எனக்கு ஆக்சுவலாக என்னோடய மாமா, அத்தை 2 பேர் டாக்டர் வந்து சித்தாவில் இருக்கிறாங்க, லீடிங் ப்ராக்டிஸ்னர் அவங்க. அதே மாதிரி ஆன்மீகமாக நிறைய இடத்துக்கு அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நிறையா பேரோடையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது திருவண்ணாமலையில் எனக்கு அண்ணாக்கள் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்க ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சித்தா மெடிசனை பற்றி நிறைய அவேர்னஸ்ஸு, சித்தா மெடிசனோட குரு பாரம்பரியமாக ஒரு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சித்தா மெடிசன் பண்ணலாம் அப்படின்ட்டு
அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு சித்தா. ஓகே, ஓகே. இது வந்து டிராஸ்டிக் ஷிஃப்ட். நீங்கள் வந்து ஐடியிலேருந்து சித்தா ரெண்டுத்துக்கும் லைக் ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் போல். ஸோ இது நீங்கள் இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு? அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் எனக்கு சித்தா பேக்ரவுண்டில் இருந்தாங்க. அதோட எனக்கு திடீர்னு என்னோட அதே மாதிரி மாமா, அத்தை, அண்ணா அவங்கெல்லாம் சித்தா ரிலேட்டடாக இருந்தனால, அப்புறம் அவங்க அவங்கள நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமாக சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓ! இத ஏன் நம்மளால பண்ண முடியாது? பண்ணணும். அப்போ இத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரணும். வெளி உலகத்துக்கு கொண்டு போணும்னா, அப்போ என்னென்னலாம் பண்ணணும்? ப்ராப்பரா அதுக்கு லைசென்ஸ் வாங்குறது, அதுக்கு ஒரு ஃபேக்டரி ரெடி பண்ணுறது. ஏன்னா, இப்போ சிஸ்டம் வந்து சித்தானாலே என்ன சொல்லுவாங்க? பழைய பாட்டி வைத்தியம். ஆமாம். இது இது ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகுறதுக்கு. அதே மாதிரி இத சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குன்றத தவிர்த்து, யார் குடுத்தாலும் வாங்கிக்கிறவங்க. பாட்டி வைத்தியம் மாரி. இத முறைப்படி கொடுக்காம விடுறனால, எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடந்துருது. அது கரெக்டான அத மொத்தமா சித்தா மேலேயே தவறு அப்படின்ற மாரி கொண்டு வந்துடுறாங்க. இது ஸோ ஒரு இத ஒரு முறைப்படி விழிப்புணர்வு ஒன்று இருக்குது. அது வந்து கண்டிப்பா. என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்து உம், உம், ஒரு மருந்தை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும், சாப்பிட்டா இந்த பத்தியம் இருக்கணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அலோபதிக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எது போட்டு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக ரியாக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் இது வந்து சொல்கிறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ சரியாக ஆளுங்க இல்லாதால அது வந்து தப்பாகி போகுது. அது சரிதான். அத முறைப்படியா நம்ம கொண்டு வரணும் அப்படின்றனால தான் நம்ம முதல்லயே கம்பெனிய ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்சுவலா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். முறைப்படி தமிழக அரசோட ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம முறைப்படி இது வாங்கியிருக்கிறோம். குட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ன்ட்டு ஜிஎம்பின்னுவாங்க. இது எல்லாமே என்னன்னா, நம்ம நிறுவனத்த எப்படியெல்லாம் மேம்படுத்தி கொண்டு வரணும். மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கும்போது, நம்ம தரமான ஒரு கம்பெனிட்ட தான் வாங்குறோன்ற ஒரு உணர்வு இருந்தா தான், கரெக்ட். அந்த உத்தரவாதத்தோட அவங்க சாப்பிடும்போது, அது நல்லா ஹீல் ஆகுறதுக்கு உதவியா ஏன்னா இருக்கும். மெடிசன் பொறுத்தவரையிலும் அது அலோபதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கம்ப்ளைன்ஸ் கொண்டது. அதாவது இது இந்த மாதிரி ஒரு ஒரு வரமுறைக்குள்ளே தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் தான் செய்கிறாங்க, இத்தனை ஃபார்முலாஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரூவன் அதை வச்சு தான் பண்ணுறாங்கன்றது இருக்கும். அது கவர்மெண்ட்டே அதுக்கு தான் அப்ரூவல் குடுக்குறதே. இது இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும். நீங்க இந்த மெடிசின் தான் பண்ணணும். அதுக்கு நீங்க ஏதாவது காப்பிரைட்ஸ் வாங்கணும்னா, என்ன பண்ணியிருக்கணும்? லேப்ல இருக்கணும். லேப்லோட அவங்களுடைய அத்தாரிட்டி இல்லாம எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா, அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களே ஏதோ ஒரு பெயின்ல வந்து நம்மட்ட மருந்து கேட்குறாங்க. இதில கரெக்ட்டா இருக்கா, இல்லையான்றத 1க்கு 4 தடவ கவர்மெண்ட் நம்மள எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அதுக்கான உத்தரவாதம் குடுக்குறாங்க. இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ டைம் எடுக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து இடத்துலேருந்து மொத்தமாக கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? ஒரு ஒரு ஐடியாவுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அதுதான் சார். இப்ப நம்ம சென்னையில வந்து அண்ணா ஆர்ச்சில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க தான் ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டியோட ஆஃபீஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயுமே போனீங்கனாலுமே அதுக்கு முறைப்படி என்னென்ன படிவங்கள்லாம் குடுத்துருக்குறாங்க. அதில என்ன குடுத்துருப்பாங்கன்னா, 2 டாக்டர்ஸ் இருக்கணும், ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும், ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் இருக்கணும், இந்த பில்டிங் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கணும், இத்தன பேர் லேபர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள். ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஓகே. அத முறைப்படி நம்ம எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணி குடுத்தோம்னாலே, எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீசர் வந்து நம்மளுக்கு அத பார்த்துட்டு, ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டி வந்து அத அப்ரூவ் பண்ணி குடுப்பாங்க. ஓகே, ஓகே. இப்போது இந்த அரசாங்கத்து தரப்புலேருந்து என்ன மாதிரி வந்து சப்போர்ட் இருக்குது? இந்த சித்தா ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது? நீங்கள் ஈஸி அப்ரோச்சா தான் சார் இருக்கு. ஓகே. ஈஸி அப்ரோச்சா தான் இருக்கு. நெறையா கம்பெனி இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. நெறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சாஸ்திரிக் மெடிசின்றது வந்து எல்லாரும் யாருனாலும் நம்ம பண்ணலான்றதுக்கு, அதுக்கும் ஒரு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் குடுத்துருக்காங்க. ஒரு 30 புக்ல இருந்து இந்த மெடிசின்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கு. இது ஒரு ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேருக்கு இது தெரியாது. ஐ மீன் எனக்கே இது புதுசு. ஐ மீன் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். நிறைய சேனல்ஸ் யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும். இதிலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு இது ஒரு நிறைய நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போது உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் இதில் ஸ்டெப் இன் ஆகும்போது அதுக்கு வந்து எதனாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? லைக் இப்போ வந்து இல்லை ஒரு மெடிசன் படித்தவங்க இல்லை நாலேஜ் இருக்க தான் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதுதான். இப்ப ஒரு நிறுவனத்த யாருனாலும் நான் யாருனாலும் நடத்தலாம். இப்ப மருந்து சம்மந்தப்பட்ட மாரியான விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அதுதான் ஒரு 2 டாக்டர் நம்ம கம்பெனியில இருக்கணும். அதுக்கான லேபாரட்டரி இருக்கணும்.
ஒரு பாட்னிஸ்ட் இருக்கணும், ஒரு கெமிஸ்ட்ரியன் இருக்கணும். ஸோ இது வந்து மேனிட்டரியா இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. இது ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் டூ தி லைசென்ஸுக்கே. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ இது இது வந்து ப்ராப்பரா படிச்சு இந்த சித்தா படிச்ச பேக்ரவுண்ட்ல இருந்த டாக்டர்ஸ் தான் நீங்க பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்க, பிஏஎம்எஸ் படிச்சவங்க, அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அவங்க தயாரிச்சு குடுக்கறதுக்கு அதுதான் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா, நம்ம நிறுவனமா வச்சு நடத்திட்டு இருக்கும்போது வந்து, இதுல 2 டாக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்க ஒவ்வொரு பேட்சையும் செக் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற கெமிஸ்ட்ரியன், பாட்னிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு குவாலிட்டி செக் பண்றதுலருந்து, ஓகே. எஸ்ஓபி, பிஓபி எல்லா புரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பேட்ச்ச வெளியில வர முடியும். ஓகே. ஓகே. ஸோ அப்போ ரிசர்ச் சென்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுது. கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்க இப்போ ரிசர்ச் சென்டர்ன்றது கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, அவங்களே கவர்மெண்ட் குடுத்தத நம்ம இப்ப திரிபலா அப்படின்னா, திரிபலால வந்து நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க யாருமே மாத்த முடியாது. ஆனா ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, அத எந்த முறையில சுத்தி பண்றது? பாரம்பரிய முறைப்படி பல வைத்தியர்கள், சித்தர்கள் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க? அத முறைப்படி எப்படி சுத்தி பண்ணி குடுக்கலாம்? இப்போ ஒவ்வொருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடுக்காய மொத்தமா அடிக்கும்போது, அந்த கொட்டையோட சேர்த்தே அடிச்சு குடுத்துருவாங்க. ஆ ஆ ஆக்சுவலா கடுக்காய அப்படி செய்யக்கூடாது. கடுக்காய வந்து அந்த கொட்டைய எடுத்துட்டு, மேல இருக்கிற தொலிய மட்டும் தான் எடுத்து இது பண்ணணும். ஓகே. இந்த செய்முறை வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. அது ஆ கரெக்ட். தெரியுன்றத தாண்டி மொத்தமா அடிச்சு குடுத்துட்டா, அது வந்து போயிறட்டுன்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்றாங்க. அது தப்பான முறை. ஸோ இந்த முறைப்படி அத செய்யணும் அப்படின்றதுல நம்ம குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றதே இல்ல. ஸோ வேற ஒரு துறையிலிருந்து இந்த துறைக்கு மாறி இருக்கிறோம்னா, அதில ஏதாவது ஒரு உள்காரணமும் இருக்கும். நம்மளால இது ஒரு பிசினஸாவும் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் ஓரியன்டடான பிசினஸ் ஆக்சுவலா அது. மருத்துவம்ன்றது வந்து. ஓகே. புரியுது. ஸோ அப்ப நம்ம இதில வந்து நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதில ஏன்னா இது தெரியாத ஃபீல்டு வேற ஆமா எனக்கு. ஆமா. தெரியாததுல நம்ம வந்து ஸோ பார்க்கும்போது அப்ப நம்ம நிறைய பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட மாமா அத்தை டாக்டர் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அண்ணா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் இந்த துறைக்குள்ளேயே நான் வந்தேன். ஊனா போட்டதே. அ ஆக்சுவலா அண்ணாமலையார், ரமணர், பகவான் ரமண மகரிஷி அவங்களோட பிச்சை தான் நான் எங்கேயுமே சொல்லுவேன் அத. ஓகே. ஓகே. எங்க கம்பெனியோட லோகோவே ரமணருடைய பிச்சை பாத்திரம். அந்த இதுதான் அந்த கமண்டலத்த தான் நம்ம கம்பெனியோட லோகோவே வச்சிருப்போம். ஸோ இவ்வளோ பாரம்பரியமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குவாலிட்டியும் நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிறக்கூடாதுன்றதுல கண்டிப்பா. தரம் ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அது ஒரு ஆத்தென்டிக் வேல நீங்க பண்ணணுன்றத ப்ளஸ் வந்து தரத்துல எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதுன்றதுல ஆக்சுவலா கிளியரா இருக்கு. சித்தாவே வந்து ட்ரெடிஷ்னலான மெடிசின் தான் சொல்லுவாங்க. தமிழ் மருத்துவம். ஆமா. அ தமிழ் மருத்துவம் அ தமிழ் வந்து ஆதியானது. அதில வந்து நம்ம எந்த விதத்திலயும் நம்ம தப்பா செஞ்சிறக்கூடாதுன்றதுல, சைவா பார்மசி வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து தான் பண்ணிக்கிட்டு. சரிங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்ன மெயினா வந்து இப்போ இத பத்திலாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி வந்து பண்ண முடியும், அரசாங்க தரப்புலேருந்து என்ன இருக்குதுன்றத ஒண்ணு சொல்லிட்டீங்க. ஆ அடுத்து வந்து இப்போ இந்த ஆராய்ச்சி மூலமா பண்றது, இல்ல வந்து பழைய சில மருந்துகள்லாம் வந்து அ செ வழக்குல இல்லாதத வந்து பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணி பண்ணணும், அந்த மாரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது பண்றீங்களா? ஓகே. 4448 குன்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடல்கள்ல இருக்கு. இப்ப நம்ம போய் அத ரிசர்ச் பண்றதுக்குன்ற மாரின்றதுல இல்ல. அவங்க சொல்லிக் குடுத்தத சரியா ஆ. அத ஃபாலோ பண்ணி, அதுல நம்ம இப்ப என்னவா வருது? என்ன பிரச்சனையா இருக்கு? இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து தான் சொல்லியிருக்காங்களா? அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுதான். என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிலதெல்லாம் வழக்குல இல்ல. அது என்னன்னா நாளடைவுல கை மாறுனதா இருக்கட்டும், பரம்பரையா தாத்தா வந்து உண்மதான். மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்காதது, அந்த மாரி அழிஞ்சு போனது சிலதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாரி ரீஇன்வென்ட் பண்றது தான் பேசிக்கலி கரெக்ட். அது. இப்ப நம்ம கம்பெனியே பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ப்ராடக்ட் வந்து பேட்டன்ட் ட்ரக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான காப்பிரைட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. அது மூலக்கூறு வந்து பண்ணி அவங்க பேட்டன்ட் வச்சிருப்பாங்க தனியா. அந்த மாரி. இத வந்து நம்ம கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி லேபாரட்டரி எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. இது என்னன்னா நம்மட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த 15 ப்ராடக்ட் சைவாவோட ப்ராடக்ட்னா சைவாட்ட மட்டும் தான் இருக்கும் அது. காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்போம். இப்ப திரிபலா, திரிகடுகு, அஷ்டசூர்ணம் அப்படின்ற மாரி ஜெனரலா இருக்கிற மெடிசின் எல்லாமே எல்லா கம்பெனியுமே பண்ணலாம். இப்ப பேட்டர்னா இருக்கிறது வந்து நம்ம மட்டும் தான் பண்ண முடியும். அது நம்ம காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்தது தான். இது இப்ப நம்ம அத குடுத்து நெறையா பேருக்கு கிளினிக்கல் ப்ரூவ் ஆகி, இந்த பிரச்சனைக்கு இது குடுத்தா சரியாகும்.
அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவை தான் நம்ம காப்பிரைட்ஸாக நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அதை பேட்டர்னாக வாங்க முடியும். இதை இப்போ நம்ம பண்ணுறத வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியானது. இப்போ திரிபலா மற்ற இதுன்றது வந்து அதை வந்து சாஸ்திரிக் மெடிசன் சொல்லுவாங்க. சாஸ்திரிக் மெடிசன் வந்து எல்லாருமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலான்னா அதுக்கான லைசன்ஸ் உரிமையாக வாங்கியிருந்தோன்னா அது அது பண்ணலாம். பேர்டன் ட்ரக்ஸை வந்து நீங்கள் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஓகே. விழிப்புணர்வாக இருக்கட்டும், இல்லை இது ஜென்ரலாக நம்ம வந்து வீட்டு வைத்தியம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வைத்தியத்தை முறைப்படி செய்கிறதுக்கான ஏதாவது செய்முறைகள் அந்த மாதிரி ஏதாவது? அதை ஒவ்வொன்றுக்கும் இப்போ நிறையா இப்போ யூடியூப்லையா இருக்கட்டும், டிவியில் வர்றதா இருக்கட்டும், இஞ்சி சாறு குடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே பார்க்குறவங்க வந்து என்னென்னா, இஞ்சி சாறு அப்படியே எடுத்துக்கிறாங்க டைரெக்டாக. அந்த மாதிரி இருக்காமல் இஞ்சியை வந்து தெளிந்த நீரை மட்டும்தான் எடுக்கணும். கீழே படிஞ்சு இருக்கிற அந்த இதை விட்டுறணும். மற்றவங்க எல்லாருமே அப்படியே மொத்தமாக கலக்கி அதை சாப்பிட்றாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கிட்னியே வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இது சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக யூடியூப்லேயோ யாரோ சொல்கிறத வச்சு அப்படியே செஞ்சிடாம, அதை கரெக்டாக எப்படி என்ன முறைப்படி எடுத்துக்கிறணுன்றத ஒரு மருத்துவர் ஆலோசனை எப்படி பண்ணலாம், இல்லை எப்படி சரியாக பண்ணணுன்றத நல்லா பார்த்துட்டாவது பண்ணலாம். டக்குன்னு இந்த ரீல்ஸ் போடுறது, இதை போடுறத பார்த்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை பார்த்துட்டு ஆமாம், மக்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல மாட்டிக்கிறாங்க. புரியுது. புத்தகங்கள் இருக்குது சார். பாட்டி வைத்தியம் புத்தகங்கள் இருக்குது. நிறையா புத்தகங்கள் நிறையா மருத்துவர்கள் அந்த அதுக்கான இதை போட்டிருக்கிறாங்க. அதை சரியாக பார்த்து அதன்படி செய்யணும் மக்கள். அதுதான் நம்மளுடைய அது வேண்டுகோள். என்னென்னா அந்த காலத்திலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லது அப்படின்னு தீபாவளிக்கு சொல்லுவாங்க. உடனே எண்ணெயை மட்டும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸ் ஏகப்பட்ட பேர். ஆமாம், அது பேச்சுலர்ஸ்க்கு வந்து என்ன வந்து அந்த முறைப்படி என்னென்ன செய்யணுன்றதே ஒரு அதில் ஒரு புத்தகம் எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு வெள்ளைப்பூடு போடுவாங்க, மிளகு போடுவாங்க. அந்த இது எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிற நச்சுப் பொருட்கள் எல்லாமே அந்த இதில் போயிடும். அதை எப்போ எக்காரணத்தை கொண்டு உணவில் சேர்த்துறாம அதை வெளியில் போய் போட்டுட்டு இந்த எண்ணெயை மட்டும்தான் இளம் சூடோட சேர்க்கணுன்னாங்க. ஸோ இது மாதிரி நடைமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இல்லை, சரி, புரியுது. ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு ரன் பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கம்பெனியோ ரன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான என்னென்னலாம் வந்து தடைகள் இருந்தது, அதை எப்படி பண்ணீங்க? உங்கள் ஃபேமிலி சைடில் எப்படி சப்போர்ட்? ஏகப்பட்ட தடைகள் தான் சார், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஃபேமிலி சைடு எல்லாமே சப்போர்ட்டு தான். என் மனைவி முழுமையாக ஏதோ ஒரு பண்ணுறாரு பண்ணட்டும், சப்போர்ட்டிவ் தான் ஃபேமிலி சைடு. எனக்கு என்ன ஒன்றுன்னா, ஃபேமிலி சைட்லேருந்து யார்கிட்டையுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக ஃபினான்ஷியலாகவும் வேறு எந்த விதத்துலையும் அவங்கள நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நானும் என் மனைவியும். நம்மளே என்ன நம்ம ஒரு ட்ரையல் வெர்ஷனாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் எப்படி நல்லதுக்கு நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதில் எல்லாத்துலேயும் எப்படின்றத நம்ம வாழ்ந்து காமிச்சா தான் தெரியுன்றதுக்காக தான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும், எங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க, எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நம்ம தெரப்பெட்டிக் இண்டெக்ஸில் இருந்து இப்போ வெப்சைட்டு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அப்டேட் ஆகிறது ஒவ்வொன்றுமே அடிபட்டு தான். இது இது கேள்வி எப்படி அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அனுபவம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு போய் சேரும். நான் என்ன அதுக்கு பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நானும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே அப்படின்ற மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருப்பேன். ஒயிட் காலர் ஜாப்ல இருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு, சொல்லுப்பா, எல்லா கம்பெனிலையும் ஏதோ ஒரு 4, 5 மருந்து மட்டும் நல்லா இருக்கும். அது மட்டும் என்னன்னு சொல்லு அப்படின்னுவாங்க. இல்லைங்க, அது உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கும். எல்லா கம்பெனியும் அப்படி தாங்க சொல்லுவீங்க, உங்கள் கம்பெனி என்னனால அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து திடீர்னு உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ! நம்மள என்ன உட்காருன்னு சொல்லலை, நம்ம பேசணுமா பேசக்கூடாதா? அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சுச்சு. அப்புறம் இது ஏதோ ஒரு பேஷனாக ஒரு பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரகிள்லாம் படிக்கட்டாக மாற்றணும் அப்படின்ற அந்த அவமானம் தான் என்னோடய படிக்கட்டாகவே மாறிச்சு. ஓகே, ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். என்ன செய்வேன்னா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. கிளம்பி போயிடுவேன். ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு மெடிசன் இருக்கும், என்னோடய கம்பெனியோட இண்டெக்ஸ் இருக்கும். கிளம்பி ஏதாவது ஒரு பஸ் ஏறிடுவேன். ஓகே, அந்த ஊருக்குள்ளே போய் இறங்குறோமா, அந்த ஊரில் யார் சித்தா டாக்டர்
இது குறைஞ்சபட்ச அனுபவமா இந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணனால, மொபைல்ல கூகுள்ல சர்ச் பண்றது. இங்க யார் லீடிங் பிராக்டிஷனர், சித்தா பிராக்டிஷனர் அவங்கட்ட போய் அப்ரோச் பண்றது. ஸோ இந்த மாரி தான் ஒண்ணொண்ணா. இப்ப பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற லீடிங்கா இருக்கிற சித்தா டாக்டர்களுக்கு சைவா பார்மசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. மணிமாறன் ஒரு பையன் ஏதோ பண்றான். அ நல்ல சுத்தி முறைகள்லயும் கரெக்டான ப்ரா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத, இப்போ ஒரு சில மருத்துவர்கள் நல்லா புரிஞ்சுட்டு, அவங்களுடைய நண்பர்களான வேற ஊர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கும் பரிந்துரை பண்ணி தான், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சைவா பார்மசி வளர்ந்திருக்கு. சூப்பருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இனிஷியலா வந்து என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்றத தெரிஞ்சுக்கிறது இது ஒண்ணு. அ இது தவிர்த்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃப்ரண்ட்ல என்ன மாரி சேலஞ்சஸ் இருந்தது? அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? ஆ ஆக்சுவலா சொல்லிக் குடுத்து எனக்கு அதான் திருவண்ணாமலையிலயும் அ என்னோட மாமா, அத்தை டாக்டர்ன்னு சொன்னேன் இல்லையா? அவங்கட்டலாம் முதல்ல கேட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கட்டயே போய் கேட்க முடியாது இல்லைங்களா? நம்ம யூனிட்லயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா செய்முறை வந்து செய்யும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செஞ்சது. அப்ப என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு வார்த்த தான். நம்மளுக்கு அது பிடிக்கல. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதுக்கான இது அது பாஸ் ஆகலைன்னா, அப்படியே தயவுசெய்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கீழ போட்டுருங்கன்றது தான். ஏன்னா, இது வந்து ஒரு வழியில மக்கள் அவங்களுக்கான கஷ்டத்தில வந்து பங்கெடுக்கிறதுல தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். மருந்து அது குடுத்து ஆமா, ஆமா. சரியாகணுன்ட்டு, ஹீல் அது பண்ணணும்னு. மேற்கொண்டு அதில பண்ணிடுங்க. வேற எந்த விதத்திலயும் தப்பாயிறக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேட்சையும் கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி, அத செய்யும்போது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தடவலாம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்புறம் பாரம்பரிய வைத்தியர்கள முறைப்படியான தெரிஞ்சவங்கள கூப்ட்டு வந்து மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சு, மருந்துகள் தயாரிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் ஒன் பை ஒன் பை ஒன்னா இப்போ வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கு, நல்ல மருந்துகள மட்டும் தான் குடுக்குறாங்க அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்றதுக்கு காரணம் வந்து, நம்ம முன்னாடி நடந்த கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்கள் எல்லாத்தையும் புரியுது. தாண்டி தான். நம்ம செஞ்சுட்டோம், ஒரு சில தப்பு இருக்கு, அத சரி பண்ணிறணும், இல்ல குடுத்துறலாம் அப்படின்றது எப்பயுமே வந்து சைவா பார்மசி செய்யாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் நடக்காது. நான் இருந்தாலும் இல்லைனாலும், சைவா பார்மசின்ற ஒரு நிறுவனம் யாரு அத நிர்வகிச்சுட்டு இருந்தாலும், அத செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த நோக்கத்தோட தான் நம்ம அது ஒரு நல்ல பண்ணிட்டுருக்குறோம். நோக்கம். அது ஏன்னா இன்னைக்கு வந்து தரம் அப்படின்றத வந்து தேட வேண்டியதா இருக்கு நெறைய பொருள்ல. நீங்க அந்த பிரின்சிபல் அதுவும் இல்லாம வந்து நீங்க அந்த ஏன்ஷியன்ட் முறைப்படியோ, பழங்கால முறைப்படியோ நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. தரமான பொருள எந்த மூலையில குடுத்தீங்கனாலும், வாங்குறதுக்கு. மக்கள் தேடி வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ உங்களோட சைவா பார்மசில எத்தன ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க இதுவரைக்கும்? என்ன மாரி? இப்ப என்ன நம்ம அரவுண்ட் ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அ எப்பயுமே அவைலபிலிட்டியா ஒரு 150 ட்ரக்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மருத்துவர்கள் எனக்கு இது தேவ, அது தேவைன்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. ப்ராடக்ட்ட பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் டைரக்ட்டா மார்க்கெட்டிங் பண்ணும்போது, அதுக்கான என்ன முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க? நீங்களா டைரக்ட்டா பண்ணீங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு நீங்க பண்றீங்களா? இல்ல எந்த மாரி? இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அ இந்த கம்பெனியோட ரெப்பும் நான் தான். இந்த கம்பெனியோட முதலாளி நான் தான். முதல் தொழிலாளி நானு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த வேலைய என்னென்ன செய்யணுமோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. பாட்னிஸ்ட், கெமிஸ்ட்ரின்னு இருக்காங்க. மருந்து செய்றதுக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாயும் பாரம்பரியமா செஞ்சுகிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா 3 தலைமுறை, 4 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கிற வைத்தியர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தனால தான் இந்த அச்சீவ்மெண்ட்டே நம்ம பண்ண முடியுது. ஸோ இந்த டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்க சைவா பார்மசில பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவங்களுக்கான மெசேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? மெசேஜ் குடுக்குற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்லைங்க. அ பரவால்ல. என்ன மெசேஜ் உங்களுக்கு என்ன பிரியம் இருக்கோ அத நீங்க செய்யுங்க. யாரு என்ன சஜஷன் சொன்னாலும் அத கேட்டுக்கலாம். இப்ப என்னையவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா நெறைய இடத்துல வந்து, "ஏன் காது படவே இவன்லாம் எங்க உருப்பட போறான்?" அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்க அவங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருந்திருக்காங்க. என்னடா சாஃப்ட்வேர் வேலைய விட்டுட்டு இப்படி ஏதோ ஒரு பேக்க தூக்கிட்டு 5000 10,000க்கு ஊர் ஊரா போறாப்புல, வித்துக்கிட்டு இருக்கிறான், மருந்து வித்துட்டு இருக்கான் அப்படின்னு என் காது படவே நெறைய பேர் சொல்ல தான் செஞ்சாங்க. அது அவங்க நம்மளோட இருக்கிற ஆதங்கத்திலயோ, இல்ல பிரியத்தின் காரணமா தான் அக்கறையில இருக்கலாம். சொல்லியிருப்பாங்க. ம். எனக்கு பொறுத்தளவுக்கு நான் என்ன செய்றேன்ட்டு எனக்கு தெரியும். இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சேன்னா, எந்த பிசினஸ்னாலும் பண்ணலாம். இந்த பிசினஸுமே நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். ஆனா வந்து ஏர்னிங் மட்டுமே என்னோட இது இல்ல. என்னோட இது வந்து நோக்கமே வந்து வேற. வேற ஒண்ண தேடி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சது இது.
அந்த இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று தோணும். எனக்கு இது செய்யணும், எனக்கு இதுதான் பேஷன், இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணுன்றியோ அதை நீ பண்ணு. அதுக்கு யார் தடையாக இருந்தாலும் தூக்கி போட்டு நீ உன் வேலையை பாரு. ஆனால் அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்றது கேட்டுக்கணும். நம்ம நல்லதுக்கு தான் காதல் சொல்கிறாங்களா, வாங்கிக்கணும் அவ்வளோதான். மனசுக்குள்ளே உள்ளே கொண்டு போகாமல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் யாராக இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு உதாரணமே இந்த மணிமாறன் தான்.